கோல்டு வாங்குறவங்களோட மனநிலை என்னன்னா மந்த் எண்ட்ல வந்து கோல்டு ரேட் குறையும் அப்படின்னு ஒரு மனநிலை இருக்கு சார். அது போக திடீர்னு வந்து இன்னைக்கு வந்து கோல்டோட ரேட் வந்து 10,000 ரூபாய் ஒரு சவரனுக்கு ஏறிடுச்சுன்னா அடுத்த 2-3 நாட்கள்ல வந்து அது குறையும் அப்படின்னு ஒரு மித் மாதிரி இருக்கு சார். அது உண்மையா? இல்லை, யாருமே எதிர்பார்க்க ஒன்று தானே. விலை ஏற ஆரம்பிச்சதுன்னா எப்போதான் ஏறும், ஒரு இடத்துல நின்று கொஞ்சம் பிரேக்கிங் பாயிண்ட் எடுக்கணும் இல்லையா அப்படின்னு. அப்படி பார்த்தா இந்த 1.5 வருஷத்துல எதுவுமே பிரேக்கிங் பாயிண்டே வரல. 2024 டிசம்பருக்கு ஆரம்பிச்சது, நவம்பர் டிசம்பர்ல ஆரம்பிச்ச ரேட்டு பெருசா குறையவே இல்லை. ஒரு 500 ரூபாய் ஏறுது, 50 ரூபா 100 ரூபா குறையும், திருப்பி ஒரு 500 ரூபாய் ஏறும், 50-100 குறையும். இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சே தவிர அது ஒன்றும் பெரிய இது வரல. அப்படி நீங்க சொல்ற அந்த மித்துன்னு சொல்ற அந்த ஒரு ஒவ்வொரு மாசமும் இப்படி வரும் அப்படின்னா அது இல்லையே, வரல, நடக்கல. ஆனா இந்த டைம் அது நடந்திருக்கு. அப்படின்றப்போ இதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றதான் என்னுடைய விஷயம். விலை உயரும் போது பெரும் முதலீட்டாளர்கள் அவங்க வந்து சேல் பண்ற போது இந்த விலை குறையுது. இப்போ ரேட் குறைஞ்சிருக்கு, இப்போ அவங்க சேல் பண்றதை நிப்பாட்டி இருப்பாங்க, மறுபடியும் கூடுறது கண்டிப்பா திருப்பி அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி ஆரம்பிச்சாங்க திருப்பி விலை வந்து அந்த டிமாண்ட், மார்க்கெட் டிமாண்ட் வந்துச்சுன்னா கிடுகிடுன்னு ரேட்டு விலை ஏற ஆரம்பிச்சிடும். அந்த இதெல்லாம் வந்து இப்போ வந்து அதுவும் பிசிக்கல் டிமாண்டை விட ஆன்லைன் டிமாண்ட் நிறைய வந்துருச்சு. ஒட்டுக்க ஒரு சேர எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ண விலை ஏறிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னமும் நிறைய நாடுகள் தங்கத்தை வாங்குறதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் நம்ம பல காரணங்கள் ஏன் ஏறிச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தாலும், போர் மூலம் அபாயம், பல நாடுகள் தங்கத்தை வாங்குது, ஷேர் மார்க்கெட் டவுனாக இருக்கு, அப்புறம் டாலருடைய ரேட்டு கம்மியாக போய்கிட்டு இருக்கு, அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம், ரியல் எஸ்டேட் டவுனில் போயிட்டு இருக்கு, ஃபினான்ஸ் மார்க்கெட் டவுனில் போயிட்டு இருக்கு, வட்டி விகிதத்தை வந்து குறைக்க தங்கத்தோட விலை ஏறிச்சு. இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த நாடுகள் வாங்குறது ஒரு முக்கியமான விஷயம். இப்போ அந்த நாடு எல்லாமே திரும்பி பிளான் பண்ணியிருக்காங்க. அப்படின்னு அது பண்ணிக்கிட்டே இருக்காங்க, வாங்கிட்டே இருக்காங்க. அதனால திரும்பவும் விலை உயர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அப்ராக்சிமேட்டா இந்த இயர் முடிகிறப்ப உங்களோட பெர்செப்ஷன்ல கோல்டு ரேட் வந்து ஒரு சவரன் இவ்வளவு வரைக்கும் போகும்பா அப்படின்னா நீங்க மிக வந்து ஒரு நிதானமான போக்கோட போச்சு அப்படின்னு சொன்னா ஒரு 2 லட்சம் ரூபாய் ஒரு சவரன் போகலாம். ஒரு கிலோ வெள்ளி வந்து 6 லட்சம் ரூபாய் அப்படின்ற அளவுக்கு வரலாம், அதிகபட்சமா என்னுடைய கருத்து. இதற்கு நடுவில் இன்கேஸ் ஏதாவது மிகப்பெரிய மாற்றங்கள் நடந்தாலும் அது எல்லாமே இப்போ எல்லாம் ஒட்டு மொத்தம் கோல்டை சார்ந்து தான் இருக்கு. முதல்ல அப்படி இல்லை. ஒரு விஷயமும் இப்போ எல்லாமே தங்கத்தில் ஏதாவது ஒரு மூளை முடுக்கில் வேர்ல்டுல ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அதுக்கும் தங்கத்துக்கும் சம்பந்தப்படுத்திடுறாங்க. அது ஒரு தங்கத்தோட விலை ஏற ஆரம்பிச்சது. அப்படி பார்க்கும் போனா கண்டிப்பா ஒரு 2 லட்சம்ன்றது வந்து ஈஸியா வந்துடும். முதலீட்டாளர்களுடைய பார்வை வந்து ஃபர்ஸ்ட் கோர் அந்த சப்ஜெக்ட்ல இருந்தது, அதுக்கப்புறம் சர்வீஸ் செக்டார்ல போயிட்டு அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தது. இப்போ உலக முதலீட்டாளர்களுடைய ஒட்டுமொத்த முதலீட்டு பார்வையும் வந்து தங்கத்தின் மீதால இருக்கிறதுனாலதான் இவ்வளவு மாற்றங்கள் இருக்குன்னு. கண்டிப்பா, ஏன்னா அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஈஸியான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கணும், கன்ஃபார்மான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா தங்கம் ஒன்று தான். ஷேர் மார்க்கெட் கூட ஒவ்வொரு கம்பெனியை எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லி வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதில் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஒரே செக்மெண்ட் தான், கோல்டு அண்ட் சில்வர். இது எப்படி இருக்கு, இதனுடைய பர்ஃபார்மன்ஸ் கடந்த ஒரு காலத்தில் எப்படி இருக்கு, இப்போ எப்படி ஏறுது, என்ன டிமாண்ட் இருக்க போகுது, அதெல்லாம் பார்த்தா. அப்படின்றப்போ இதுக்கு நடுவில் இன்னும் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வந்து என்னென்ன அறிக்கைகள் விட போறாருன்னு தெரியாது இன்னமும். ஏன்னா அவங்களுடைய நாட்டை வந்து பொருளாதாரத்தை வல்லரசாக்கணும், பொருளாதாரத்தை நிலைப்பாடு கொண்டு வரணும் அப்படின்னால நிறைய ஸ்டாண்ட்ஸ் எடுக்கிறாங்க அப்பப்போ. அது எல்லாமே அதனுடைய தாக்கமும் தங்கத்தில் வந்து நிற்கிது. அதனால இன்வெஸ்டர்ஸும் பிக் இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே கோல்டு பக்கம் தான் இருக்காங்க. இது ஒரு மிக பெரிய காரணம் தங்கத்தோட விலையை நிர்ணயிக்க.